வந்து போகாதா நம் வீட்டிலே அட இதுவே போதாதா உயிரின் உயிரே எனது கதிரே எனது விழியில் உயிரின் உயிரே எனது மொழியே எனது வாழ்வின் வினாக்கள் நீயே உயிரே 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 என்னக்கா இவங்க 2 பேரும் இப்படி ஏட்டுக்கு போட்டியா இருக்காங்க? இவங்க போனால் என்ன நமக்கு தெரியாததா? இத்தனை வருஷமாக பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். தெரிஞ்ச விஷயம்தான், ஆனால் அது இந்த அளவுக்கு பெருசாகும் நான் நினச்சி கூட பார்க்கல. ஏய், இத்தனை வருஷமா இந்த அளவுக்கு வரலன்னா அதுக்கு அம்மா காரணம். அவங்க விட்டு கொடுத்து வாழ்ந்ததுனால. தப்பா அப்பா மேலே தானே. இறங்கி வந்து பேச சொல்லு. சரிக்கா, அப்போ நீ அப்பா கிட்ட பேசுறியா? ஏய், எல்லாத்தையும் நான் தான் பேசணுமா? நீ எதையுமே பேச மாட்டியா? அக்கா, வீட்டில் நீ தானே மூத்த பொண்ணு, அப்போ நீ தானே செய்யணும். அதுக்கு நான் மூத்த பொண்ணுன்னா நீ பொண்ணு இல்லையா? இதை பாரு, அப்பா கிட்ட நீ தானே க்ளோஸ். நீ ஏன் அவர்கிட்ட பேசு. அப்பயாச்சும் அந்த மனுஷனுக்கு புத்தி வருதான்னு பார்ப்போம். எனக்கே 1008 பிரச்சனை, இதில் இது வேற. ஏன் உனக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்கா? நமக்கெல்லாம் பிரச்சனை இல்லையான்னு. ஏய், உனக்கு என்னடி பிரச்சனை? நல்ல வேலையில் இருக்க, நல்லா சம்பாதிக்கிற. உன் புருஷன் நல்லா தான் சம்பாதிக்கிறாரு. இப்போ தான் கல்யாணம் ஆச்சு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவரு நல்லா தானே பார்த்துக்கிறாரு. நல்லா தான் பார்த்துக்கிறாரு. அப்புறம் என்ன? இதை பாரு, இப்போ தானே கல்யாணம் ஆச்சு. ஆரம்பத்தில் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். இல்லை வேற ஏதாச்சும் பிரச்சனையா? ஏய், ஒன்றை தான் கேட்குறேன். இதை பாரு, ஏதாச்சும் பிரச்சனைனா என்னன்னு சொன்னாதான் என்ன செய்யறதுன்னு தெரியும். எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சிருக்காத, புரியுதா? ஏதாச்சும் நான் வந்து என்கிட்ட பேசு, சரியா இல்லையா? இல்லைக்கா, பூமிகா பற்றி நினச்சாதான் கவலையாக இருக்கு. ஏற்கனவே இவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்கு, இந்த நேரத்தில் அவ்வளோ அப்படி பண்ணிட்டா. அவளா? நீ எதுக்கு அவளை பற்றி நினச்சி கவலைப்படுற? எந்த காலத்தில் சொன்னதை கேட்டிருக்கா? அவளுக்கு வயசு கோளாறு. போய் பார்த்து பேசுகிறேன். பார்த்து பேசுனா எல்லாம் சரியாயிருமா? வேற வழி? அப்படி விட்டுற முடியுமா? பார்ப்போம் பார்ப்போம். சரி, நீ பார்த்து பேசு, நானும் பார்க்குறேன். ஆல் தி பெஸ்ட் வித் தட். என்ன ப்ரோ, 2 ஹவர்ஸாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், ஒன்றுமே நடக்கலை. திஸ் இஸ் சர்வேலன்ஸ் ப்ரோ. கிடைக்கிற டிப் ஆஃப் வச்சு தான் நம்ம ஆப்ஸ் கண்டக்ட் பண்ண முடியும். சம்டைம்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆக்யூரேட்டாக இருக்கும், சம்டைம்ஸ் ஃபால்ஸ் எல்லாமா இருக்கலாம். பட் எதுவாக இருந்தாலும் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் நடக்குதான்னு நம்ம மானிட்டர் பண்ணுவோம். அதுக்குன்னு இவ்வளோ நேரமா? 2 ஹவர்ஸ்க்கு எப்படி சொல்கிறீங்க? 12 to 15 ஹவர்ஸ்லாம் வெயிட் பண்ணியிருக்கோம். இந்த போலீஸ் படத்துலலாம் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்காக ஆக்ஷன் பேக்காக இருக்கும். ஆனால் இப்போ தான் தெரியுது இவ்வளோ விஷயம் இருக்குன்னு. இதெல்லாம் நான் புக்கில் கண்டிப்பாக எழுதுவேன். எது வேணும்னாலும் எழுதுங்க. ஆனால் ஒரு லைஃப் ஆப்பில் ஒரு சிஎம் ஆஃபீஸர் கூட இருந்தேன்னு மட்டும் எழுதிடாதீங்க. பிகாஸ் இட்ஸ் அகெயின்ஸ்ட் ப்ரோட்டோகால். பை ரைட் ஒரு லைஃப் ஆப்ரேஷனில் ஃபோர்ஸில் இருக்கிறவங்கள தவிர்த்து வேறு யாரும் இருக்கக்கூடாது. புரியுது ப்ரோ. பை ரைட் கேனாட், பட் பை லெஃப்ட் கேன். அதை தான் நான் உங்களுக்கு செஞ்சுருக்கேன். அண்ட் ஆல்சோ பிகாஸ் ஐ ட்ரஸ்ட் யூ. நீங்கள் என்னை முழுசாக நம்பலாம் ப்ரோ.
இந்த புக்கை நான் ஒரு பர்சனல் ஆங்கிள் அப்ரோச் பண்ணலான்னு இருக்கேன். அப்போ தான் படிக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் ரிலேட்டபுளாக இருக்கும். இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? ஷூர், கேளுங்க. இல்லை, உங்கள் ஒர்க் லைஃப் ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கு. எப்படி நீங்கள் டைமை மேனேஜ் பண்ணுறீங்க? ஐ மீன் உங்கள் ஃபேமிலியோட. ஆக்சுவலி ஆரம்பத்தில் அம்மா worry பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஐ கெஸ் நான் இப்போ பழகி போச்சு. ஐ மீன் வித் உங்கள் பிரியாங்கா எப்படி டீல் பண்ணுறாங்க? பிரியா ஷீஸ் கூல். ஏன்னா ஷீஸ் இந்த லா அண்ட் ஆர்டர் ஃபீல் தானே. உண்மையை சொல்லணும்னா ஆக்சுவலி இந்த வேலைனால என்னை யாரோ சாபிட்டாச் பண்ணி என் கல்யாணத்தை நிறுத்தலாம் ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் அதெல்லாம் தாண்டி வந்திருக்கோம். ஐ திங்க் மேபி பிகாஸ் ஷி லவ்ஸ் மீ டூ மச். குட் டு ஹியர். அப்போ எனி பிளான்ஸ் ஆஃப் குழந்தை குட்டி? அவ்வளோ தூரம் நான் யோசிக்கல ப்ரோ. இப்போ தானே கல்யாணம் பண்ணியிருக்கோம். லெட்ஸ் கிவ் இட் அபவுட் 2 years. 2 years. அவங்களும் இப்போ தானே லாயர் கரியரில் சேர்ந்துருக்காங்க. ஐ மீன் 2 years டைமில் நிச்சயமாக இன்னும் பிஸியாக இருப்பாங்களே. அப்போ எப்படி? யார் பிரியா? இப்போ கூட பிள்ளை பத்துக்க ரெடி. ஷீ லவ்ஸ் கிட். எப்போதுமே இந்த மாதிரி ஒரு குட்டி ஆக்ஷன் வேணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனால் நான் தான் இப்போ அவசரம் இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணி, பிகாஸ் ஐ ரெடி ஹேவ் அ கிட். வாட்? என்ன அப்படி பார்க்குறீங்க? நான் பிரியங்கா தான் சொல்லிட்டு இருக்கேன். ஷீ இஸ் ஆல்வேஸ் மை ஃபர்ஸ்ட் பேபி. மனைவி மேலே ரொம்ப காதல் போல. எஸ் ப்ரோ, இந்த உலகத்தில் பிரியா இஸ் மை எவ்ரிதிங். எனக்கும் தான். சாரி? இல்லை, எனக்கும் பிரியா மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைச்சிருந்தா உலகத்துலேயே அவங்க தான் எனக்கு முக்கியமாக இருந்திருப்பாங்க. கண்டிப்பாக கிடைக்கும் ப்ரோ. யூஆர் அ ஸ்மார்ட் அண்ட் குட் லுக்கிங் கை. நீங்கள் ஆசைப்பட்ட பொண்ணு கண்டிப்பாக கிடைக்கும். உயிரே I think I need to leave already, okay? okay. Bye. Bye. கமனி வா. அம்மா, இங்க என்ன பண்றீங்க? வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு வந்தேன். நானே சின்ன பாப்பாவா? நானே வீட்டுக்கு வருவேன் தானே. ஏய், ஏதோ ஒரு நாள் கூட்டிட்டு போலான்னு வந்தா எதுக்கு நீ கத்துற? பார், நான் உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். வா, நடந்துக்கிட்டு பேசுவோம். அதை வீட்லயே பேசக்கூடாதா? இப்போல்லாம் உனக்கு வாய் சரியில்லை, வீட்டில் பாட்டி வேற இருக்காங்க, அதனால தான் இங்கே வந்தேன். வா. அம்மா, என்ன இப்ப எல்லாரும் என் மேலே தப்பு கண்டுபிடிக்கிறீங்க?
பாருங்க இப்போ பாட்டி வீட்டில் இருக்கனால நம்ம யாருக்கும் ப்ரைவசி இல்லை, பர்சனல் ஸ்பேஸ் இல்லை. அப்போ ஏமா அவங்க அவங்க வீட்டில் இருக்க வேண்டியதானே, எதுக்கு நம்ம வீட்டில் இருக்கணும்? காமினி, உன் வயசுக்கு ஏற்ற மாதிரி பேசு. இதெல்லாம் பெரியவங்க விஷயம், இதெல்லாம் புரிஞ்சுக்கிற வயசு உனக்கு இல்லை. ஆனால் அது பாட்டி தானே. யா நோபடி கேர்ஸ் அபவுட் மீ. யாருமே என்னை பற்றியே கவலைப்படாதீங்க. இது பாரு, நீ இருக்கிறது எனக்கு ஒரே ஒரு பிள்ளை தானே. நீ முக்கியம் இல்லாமல் எனக்கு வேற யார் முக்கியமாக இருக்க போறா? ஆனால் அவங்க என் அம்மா, அவங்களும் அம்மாவுக்கு முக்கியம் தானே. பாட்டிக்கு நம்மளை விட்டா வேற யார் இருக்கா? பாட்டி உங்ககிட்ட எவ்வளவு செல்லமாக இருப்பாங்க, மறந்துட்டியா? ஏன்டி எப்போ பார்த்தாலும் அவங்ககிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விடுவேன். கொஞ்சம் பாசமாக மரியாதையாக இருக்கலாமா இல்லையா? ம் சரி. ஆமாம், ஒருத்தங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தியே, அவன் யாரு? ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டுன்னு தெரியுது, எனிமிகிட்டயா பேசிக்கிட்டு இருப்பாங்க? இல்லை, நான் அவனை இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையா? அவன் என்ன உன் கிளாஸா? ஆமாம். அப்போ கிளாஸில் பேசாமல் எதுக்கு தனியாக வந்து பேசிக்கிட்டு இருக்க? இப்போ ஏன் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க? ஏய், நான் உன் அம்மாடி. ஸ்கூலை விட்டு வந்து தனியாக ஒருத்தங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, யார் எவருன்னு நான் கேட்க மாட்டேனா? என் லைஃப்ல என்ன இருக்கு எல்லாமே உங்களுக்கு தெரியணுமா? என் பிரைவசி, என் பர்சனல் ஸ்பேஸ் எல்லாம் போச்சு. நான் தனியாவே வீட்டுக்கு போறேன். கமினி, ஹலோ. ஏய், இப்போதான் வீட்டுக்கு வரியா? வேலை முடிஞ்சிருச்சு, முதல்ல கால் பண்ணேன். வேலை வெளியே முடிச்சிட்டேன். I just met கண்ணா for drinks. கீழே கேஃபேல தான் இருந்தோம். இது என்ன புதுசா சும்மா சும்மா கண்ணான்னு? ஏய், உனக்கு தெரியுமா? ஆக்சுவலி you know what? நம்ம ரெண்டு பேரும் கிளிக் பண்ணலாம். எனக்கு பிடிச்சிருக்கலாம், அவனுக்கும் பிடிச்சிருக்கு. He's quite a cool guy. அஸ்வின், எனக்கு என்னமோ அவன் சரியில்லாத மாதிரி இருக்கு. ஐ டோன்ட் கெட் குட் வைப்ஸ் ஃப்ரம் ஹிம். அவன் மூஞ்சும் அவன் முடியும், அவன் பார்க்கறத பார்த்துருக்கியா? அவன் பார்வையே சரியில்லை. அவன் மொழியே அப்படிதான். அதை பார்த்து நீ தப்பாக நினைக்காத. யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், ஹீஸ் அ ரைட்டர். ஸோ எதை பார்த்தாலும் நார்மலாக பார்க்க மாட்டான், கொஞ்சம் டீப்பாக தான் பார்ப்பான். இட்ஸ் ஆக்சுவலி குவைட் இன்ட்ரெஸ்டிங். இன்ட்ரெஸ்டிங் இல்லை, இரிட்டேட்டிங். நான் சொல்கிறேன், அவன் சரியில்லை. வீட்டுக்கு வந்தால் கூட என்கிட்ட பேசுவான், அம்மா கிட்ட பேசுவான், அவன் பக்கமே வர மாட்டான். நீ ஏன் கடுப்பாக்குற? நல்லா நடிக்கிறான். அவனை பார்த்தாலே தெரியல, திருட்டு பைய. உன் வேலை இடத்துல நிறைய திருட்டு பையங்களை பார்க்குறேன், அதான் யாரை பார்த்தாலும் திருட்டு பையன் மாதிரி தெரியுது. அப்படியா? உனக்கு அவனை பார்த்தா தப்பா தெரியல? ஐ மீன் இசென்ட்ரிக்லா. பட் இந்த கிரியேட்டிவ் லைனில் இருக்கிறவங்க எல்லாரும் அப்படி தானே இருப்பாங்க. இந்த ஆக்டர்ஸ், சிங்கர்ஸ் எல்லாரும் கொஞ்சம் ஃபார்ட்டியாக தானே இருப்பாங்க. இந்த ஹார்ம்லெஸ்ஸா? உனக்கு அவனை எத்தனை நாளாக தெரியும்? உனக்கு எத்தனை நாளாக தெரியும்? இஸ் ஆக்சுவலி குவைட் அ குட் ஃப்ரெண்ட். இஸ் வெரி கன்சர்ன் அபவுட் நீ. எப்பவுமே உன்னை பற்றி கேட்பான், என்னை பற்றி கேட்பான், அம்மா பற்றி கேட்பான், நம்ம ரிலேஷன்ஷிப் பற்றி கேட்பான், நம்ம எப்போ ஃபேமிலி ஆரம்பிக்க போகிறோன்னு கேட்டான். வெயிட், அவன் உன்னை வேலைக்காக மீட் பண்ணுறானா இல்லை நம்ம ஃபேமிலி பற்றி டிஸ்கஸ் பண்ண மீட் பண்ணுறானா? ஏன்னா இது அனாவசியமா? ஹீஸ் அப் டு நோ குட் அஸ்வின். இப்போ எதுக்கு கோவப்படுற? ஓகே, உங்ககிட்ட இதை பற்றி சொன்னதே தப்பு. நீ ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணிட்டேன்னா அதை மாற்றவே மாட்டேன். ஸோ நோ வாட், அரெஸ்ட் மை கேஸ் லாயர் மேடம். whatever, நான் சொல்கிறத சொல்லிட்டேன். உயிரே ஹாய். ஹேய், ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். எங்கே எவ்வளோ தூரம்? உங்கள் வீட்டுக்கு எதுக்கு வருவாங்க? உங்களை பார்க்க தான். எவ்ரிதிங் ஆல் ரைட்? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வீட்டில் யாரும் இல்லை தானே? உள்ளே கூப்பிட மாட்டீங்களா? ஐ ஆம் ஸோ சாரி. கமிங். கம், லெட் மீ ஹெல்ப் யூ. என்ன இதெல்லாம்? எல்லாம் உங்களுக்கு தான். பிரெட், கப் நூடுல்ஸ், இன்ஸ்டன்ட் பராட்டா, இன்ஸ்டன்ட் சப்பாத்தி, அப்புறம் தக்காளி, வெங்காயம். போதும். எதுக்கு இதெல்லாம்?
இப்போ நீங்கள் இருக்கிற நிலைமைக்கு இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். வீட்டிலேருந்து எல்லாம் வெளியாயிட்டாங்க சொன்னீங்க. தனியாலாம் இருந்து எப்படி சமாளிப்பீங்கன்னு நினச்சேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் வந்தேன். என்னால் மேனேஜ் பண்ண முடியும். தெரியுது, தனியாலாம் இருந்து வீட்டை நல்லா சுத்தமாக தான் மேனேஜ் பண்ணியிருக்கீங்க. நாட் பேட். தேங்க்யூ. ஆக்குபேஷனல் ஹேசட்ஸ். சரி, வீட்டில் என்ன சமையல்? சமையலில் ஒன்றும் இல்லை, இனிமேல் தான் கீழே போய் சாப்பிடணும். இனிமேலா? மணி 4 ஆச்சு. இத்தனை நாள் கடையிலையா சாப்பிட்றீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் வீட்லேருந்து சமைச்சு கொண்டு வந்திருப்பேன்ல. எதுக்கு ட்ரபிள் பண்ணிக்கிட்டு? இதில் என்ன ட்ரபிள்? சரி, முதல்ல சமையல்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஏய் ரேணு, நான் தான் சொல்கிறேன்னே, எதுக்கு இந்த வீண் சிரமம்? நான் பார்த்துக்கிறேன். இதில் எனக்கு சிரமம் எதுவும் இல்லை. நீங்கள் இப்படி தனியாக கஷ்டப்படுறதை பார்க்க தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. என்னத்தான் இருந்தாலும் இந்த பிரச்சனைக்கு பெரிய காரணம் நான் தானே. சேச்சே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இந்த பிரச்சனைக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லை. சார், என்னத்தான் நீங்கள் என் மனசை நோகாடிக்கூடாதுன்னு நினச்சாலும் உண்மையை மறைக்க முடியாது. ப்ளீஸ் லெட் மீ டூ திஸ் ஃபார் யூ. என் மன திருப்திக்காக. I'll feel better. ப்ளீஸ். அத்தை. வாங்க ராஜேஷ். கீர்த்தி இல்லை? இல்லை, இப்போ தான் ஏதோ வேலைன்னு சொல்லி கொஞ்சம் வெளியே போயிருக்கா. நீங்கள் வேணால் குளிச்சுட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இல்லை, நான் சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். ஓகே. ஆக்சுவலி அத்தை உங்ககிட்ட பேசணும். சொல்லுங்கள் ராஜேஷ். இல்லை, அது எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு. எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், கூச்சப்பட வேண்டாம். நான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா? சரி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் அது சம்மந்தமாக தான் உங்ககிட்ட பேசலான்னு. என்ன சொல்லுங்க. இந்த வீட்டில் இருந்து இந்த ரெண்டல் லீஸ் முடிய போகுது. ஸோ இந்த வீட்டிலேருந்து ஒரு சின்ன வீட்டுக்கு டவுன்கிரேட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன், என்ன திடீர்னு? திடீர்னு இல்லை, நான் கொஞ்ச நாள் யோசிச்சுட்டு தான் இருந்தேன். பிகாஸ் இந்த மினிமார்ட்டோட பிஸ்னஸும் முன்ன மாதிரி கிடையாது. இப்போ வீட்டு செலவும் ரொம்ப ஏறிக்கிட்டே போகுது. இப்போ நான் காமெடி பற்றி யோசிச்சு ஆகணும். அவளுக்காக கொஞ்சம் காசு சேர்த்து வைக்கணும். இங்கே இருந்தால் எல்லாமே கட்டுப்படி ஆகலை. ஸோ அதான் சின்ன வீட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். கேட்குறதுக்கே கஷ்டமாக இருக்கு. இந்த நிலைமையில என்னால் உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியல. இல்லை, உதவியெல்லாம் எதுவும் தேவையில்லை, எல்லாம் நான் பார்த்துப்பேன். என்ன இல்லை, இந்த வீட்டிலே உங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடியாக இருக்குது தங்குறதுக்கு. நான் ஒரு சின்ன வீட்டுக்கு போனேன்னா நீங்கள் அங்கே எனக்கு இடம் பத்தாதுல்ல. இல்லை, அதான் என் வீட்டுக்கே நீங்கள் போக சொல்கிறீங்க. இல்லை தான், நான் அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை. பட் அதுதானே உங்களுக்கும் நல்லது இல்லையா? நீங்கள் சொல்கிறது சரிதான். உங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனை. அதெல்லாம் புரிஞ்சுக்காம உங்களுக்கு உதவி செய்ய முடியலனாலும் உபத்திரவமாக இருக்கக்கூடாதுல்ல. என்னை மன்னிச்சிருங்க ராஜேஷ். இல்லை, எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க. அதுக்கப்புறம் நான் வேற எங்கேயாவது பார்த்துட்டு போகிறேன். அத்தை ப்ளீஸ் அத்தை, நான் நல்லதாக தான் நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்கள் எங்கள் கூட தான் இருக்க போகிறீங்க. ஓகே, நீங்கள் ப்ளீஸ் அதை பற்றி ஒன்றும் ஃபீல் பண்ணிக்காதீங்க.
நான் அது ஐம் வெரி சாரி